கள்ளர் கொண்டை, கொண்டையில் குத்தீட்டி, கையில் வளரி, இடுப்பில் கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுவார் கள்ளழகர். அழகர் கோவில் சொத்துக்கள் எல்லாத்துக்குமே 18ஆம் படி கற்பன சுவாமி தான் காவல். அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது அப்படிங்கிற பழமொழி இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான ஆபரணங்கள் அழகருக்கு இருக்கு. மதுரை சித்திரை திருவிழாவிற்கு அழகர் கிளம்பும் போது என்னென்ன ஆபரணங்கள் அணிந்து செல்றாரு அப்படிங்கிற பட்டியலை 18ஆம் படி கற்பன சுவாமி முன்னாடி வாசித்து விட்டு தான் செல்ல வேண்டும். அதே மாதிரி சித்திரை திருவிழா முடிஞ்சு திரும்பி கோவிலுக்கு வர்றப்ப அந்த ஆபரணங்கள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு 18ஆம் படி கற்பன சுவாமி முன்னாடி உறுதி செஞ்சுட்டு தான் அவர் உள்ளேயே போவாரு. கள்ளழகர் வைகையில் கால் பதிக்கும் நேரத்தில் முழு நிலவு ஒளி வீச, முகமெங்கும் மகிழ்ச்சி பூக்க, மக்களின் கோவிந்தா கோஷம் மதுரையெங்கும் எதிரொலிக்கும்.